ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், நார்மல் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த பேஸ்ட்டில் வந்து நம்ம தனியாலாம் போட போகிறோம். இல்லைனா நீங்கள் இதுலேயே வந்து தனியா பவுடர் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ளேவர் வேணும்னா. இல்லைனா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. இது கொதி வரதுக்குள்ளே நம்ம பீட்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் தோல் சீவி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மிளகாத்தூளோட பீட்ரூட் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நல்லா தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக கசகசா, சோம்பு, அப்புறம் மிளகு. இப்போ வந்து நான் தனியா வந்து அது கூட ஆட் பண்ணலை மசாலாவோட. ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் தனியா பவுடர் மட்டும் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மசாலா போடும்போதே தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ கொதி வந்திருக்க இந்த பீட்ரூட்டில் நம்ம வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா ஊற்றி ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். குழம்புமே கொஞ்சம் ட்ரையாக இருந்திருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விசில் 4 விசில் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் கறி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.